மகளே வெல்கம் டு துபாய் நண்பன். மகளே இன்றைக்கி சேலம் ஸ்பீச் கேட்டிங்களா? அதில் ஹைலைட்ஸ் என்னென்னன்றதை மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன், சரியா? அப்போ முதல்லையே தளபதி அவரோட ஸ்டைலில் விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, பனையூரை விட்டு வெளியே வா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணார். அது சிஎம் ஒரு அது அந்த டிஎம்கேலாம் மற்ற கட்சியில் சொல்கிறே தானே, நீங்கள் பனையூர் அரசியல் செய்கிறீங்க, வீட்டுக்கு இருந்து அரசியல் செய்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு கமெண்ட், நான் என் வீடு எதுன்னு தெரியுமா, என் குடும்பம் யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு அதை அவர் அழகாக விவரித்து காட்டினார். அப்படின்னா தமிழ்நாடே அவரோட வீடு, அவரோட வீடு, அது எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் அவங்களோட அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்கிறது அதை அழகாக விளக்கமாக சொல்லி காட்டினார். ஓட்டு கேட்டு மட்டும் வரல, உங்கள்கிட்ட நீதி கேட்டு வந்திருக்கேன் அப்படின்றார். அப்படின்னாக்கா சாதாரணமாக ஒரு டிஎம்கே ஒரு மீட்டிங்கோ இல்லாட்டி அதிமுக ஒரு மீட்டிங்கோ லேசாக நடக்கும். அதே ஒரு டிவிகேட மீட்டிங்னாக்கா அதுக்கு 1008 ரூல்ஸ் போடுறாங்க. ஒரு மீட்டிங் வைக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகளை போடுறாங்க, மீட்டிங்க்கு இடம் கொடுக்குறாங்கல்ல. அப்போ அதை நான் மக்கள்கிட்ட தான் சொல்லலாம், எனக்கு மக்கள்கிட்ட தான் இதுக்கான நீதி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறத அன்னைக்கு அதை ஒரு குரலாக வச்சார். இதுக்கு பிறகு இப்போ எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சு இல்லையா? கோடியாக உங்களுக்கு எல்லோரும் கொண்டு வந்து காசை தருவாங்க. உங்களோட காசு நீங்கள் ஒரு நாள் வானான்னு சொல்ல வேணாம், எவ்வளோ தராங்களோ எல்லாம் வாங்கிக்கொள்ளுங்க, வாங்கிட்டு வெளியே போக்கல காதில் விசிலையே அடித்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருப்பார். உண்மை தானே இல்லையா? இப்போ எலெக்ஷன் கிட்டே ஆகிருச்சு, எல்லோரும் சல்லியை கொண்டு வந்து கொடுத்து எப்படி சரி காசை ஓட்டை வாங்கிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்பாங்க. அப்போ அதுக்கும் கடைசியாக ஒன்று சொன்னார், எல்லோரும் கையை நீட்டுங்க, எல்லோரும் ஒரு சத்திய பிரமாணம் செய்யுங்க அப்படின்னு. எங்களோட ஓட்டு ஒரு நாளும் வேறு ஒன்றுக்கும் இல்லை, டிவிகேக்கு மட்டும்தான். நாங்கள் காசு வாங்கினாலும் டிவிகேக்கு தான் நாங்கள் ஓட் போடுவோம் அப்படின்றத சத்திய பிரமாணம் செய்யுங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சத்திய பிரமாணமும் செஞ்சாச்சு. இன்றைக்கி இந்த நாளும் கணக்கெடுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு தானே. அப்போ எல்லாத்துட்டையும் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுவீங்க, உங்களோட ஓட்டு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் அந்த ஒவ்வொரு வீடியோ வந்துச்சு. சின்ன பிள்ளைகள் ஓடி அம்மா ஓட்டு விஜய்க்குன்னு சொல்லு, விஜய்க்குன்னு சொல்லுன்னு சொல்கிறது. அதை அவர் சொன்னார். அந்த சின்ன பிள்ளைகள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இதை கண்டினியூவாக செஞ்சுட்டே இருங்க, யார் கேட்டாலும் உங்களோட அம்மாவுக்கு சொல்லுங்கள், கட்டாயம் விஜய்க்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கட்டாயம் விஜய்க்கே ஓட் போடுங்க அப்படின்னு சொல்கிறத சின்ன பிள்ளையில வச்சே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்கிறத அழகாக சொன்னார். அதுக்கு பிறகு நான் ஒரு தனி கட்சி ஒன்று ஆரம்பித்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இப்போ 30% வரை எனக்கு ஓட் கன்ஃபார்ம் ஆகிற அளவுக்கு இருக்குது. உங்களால் ஏழுண்டா தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து 1% எடுத்து காட்டுங்க அப்படின்ட்டு ஒரு சேலஞ்ச் பண்ணார். இப்போ மற்றவங்கெல்லாம் திமுக அதிமுக எல்லாம் பெரிய கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு தானே இருக்காங்க இல்லையா? கூட்டணி இல்லாமல் இருந்து புதுசாக ஒரு ஆள் எலெக்ஷனுக்கு ஓட் கேட்க 1% ஏழுனா எடுத்து காட்டுங்கன்னு சொல்கிறத ஒரு சேலஞ்சாக பண்ணார். நம்ம இப்போ டிஎம்கே இப்போ ஆட்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்களோட கனவு என்ன, உங்களோட கனவை சொல்லுங்கள், நாங்கள் அதை நிறைவேற்றி தரோன்னு சொல்கிறாங்களாம். அப்போ இத்தனை 4.25 வருஷம் போயிருச்சு கவர்மெண்ட், 4.25 வருஷம் கேட்காம இப்போ கேட்குறாங்க, உங்களோட கனவு என்ன, உங்களோட கனவை சொல்லுங்கள், நாங்கள் நிறைவேற்றி தரோன்னு சொல்கிறது. அப்போ அதுக்கு தளபதி சொல்கிறாரு, எங்களோட கனவு என்ன, ஊழல் இல்லாத அரசியல் ஒன்று நடக்கணும், அதுக்கு டிவிக்கே வரணும், அதுதான் எங்களை கனவு, அதை சொல்லுங்கள் அப்படின்றது சொல்லணும். பஞ்ச் டைலாகோடையே நிப்பாட்டிட்டார். விஜயை நம்புறீங்களா இல்லாட்டி ஸ்டாலின் சாரை நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதொன்று போட்டு எல்லாம் டிவிக்கே விஜய்னு கத்துனத்தோடு அவ்வளோதான் கத்தம் அப்படின்ட்டு ஒரு பஞ்ச் டைலாகோடையே முடிச்சிட்டாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு மாஸ் ஸ்பீச் ஒன்று இன்றைக்கி நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கும். மக்களுக்கு இன்றைக்கி ராய்கெல்லாம் தூங்கவே மாட்டாங்க இல்லையா? எல்லா அரசியல்வாதிக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், என்ன இப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும்.